வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூவி டிவி மக்களே. ஸோ இன்னைக்கு ஸ்குவாட் அனலிசிஸ்ல ஆர்சனலை பத்தி பேச போறோம். போன சீசன் அவங்க தான் சாம்பியன்ஸா இருந்தாங்க அண்ட் இந்த சீசன் அவங்களால பேக் டு பேக் அடிக்க முடியுமா? ஸோ அதை பத்தி தான் பேச போறோம். கிளியரா பாத்திரலாம் அவங்க டிரான்ஸ்ஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உள்ள வந்திருக்கா அண்ட் யாரெல்லாம் வெளியே போயிருக்கா அண்ட் அவங்களோட ஸ்குவாட் வந்து 26 மேன் ஸ்குவாட் எப்படி இருக்க போகுது அண்ட் ஒரு அனலிசிஸும் பாத்திரலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஆர்டேட்டாவை பத்தி நான் சில கேள்விகள் கேட்கலாம்னு இருக்கேன். மச்சான், என்ன நினைக்கிறேன், இந்த சீசன் ஆர்சனலுக்கு ஃபேவரட்டா இருக்க போறாங்களா? கண்டிப்பா மச்சான். ஆர்சனல் தான் ஃபேவரட்டா போறாங்க இந்த வாட்டியுமே. ஏன்னா ஒரு தடவ டைட்டில் அடிச்சுட்டாங்க. இப்போ இன்னொரு வாட்டி அதே நர்வ் ஹோல்ட் பண்ணி இன்னொரு தடவ அடிக்க போறாங்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மிச்ச டீம்லாம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்காங்க. புது மேனேஜர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. அதே மாதிரி சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு பெப்பும் வெளில போயிருக்காரு. ஒரு பயங்கர டைட்டில் கண்டெண்டரும் வெளில போயிருக்காரு. ஸோ அட்டாக்கு ஒரு ஈஸி வே மாதிரி இருக்கு. இப்போ அடிச்சா நீ கன்டினியூஸா அடிக்கலாம்பா திரும்பி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ கிளியர் ஃபேவரட்ஸ் ஆர்சனல் தான் மச்சான். இந்த வருஷமும் உள்ள போறாங்க. பட் ஆனால் கோயிங் ஃபார்வர்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து ஒரு 3-4 மேட்சஸ்ல நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எப்படி பண்ண போறாங்க ஆர்சனல் அப்படின்ட்டு. ஏன்னா லாஸ்ட் சீசன் பேக் எண்ட்ல ரொம்ப மோசமா இருந்தது. ஏன்னா ஒரு வகையில் அட்டாக் பண்ண முடியாம டிஃபென்ஸே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதே ரொட்டீனை திரும்பி ஃபாலோ பண்ண போறாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பிளேயர்ஸும் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ டிஃபென்ஸ் ஓரியன்டா ஆடினா ஒரு மாதிரி கஷ்டமான ஃபுட்பாலா இருக்கும். ஸோ திரும்பி நீ அட்டாக்கிங் மாறணும், ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும். போன வாட்டி ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல போன சீசன்ல பயங்கரமா ஆடினாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க கண்டினியூ பண்ணாங்க. அதே பேட்டர்னை கண்டினியூ பண்ணாங்கன்னா கண்டிப்பா இன்னொரு டைட்டில் லோடிங் மச்சான். ஓகே, ஓகே. ஸோ டெஃபினட்டா பார்த்துருவோம். ஆர்டேட்டா என்ன பண்ண போறாரு அண்ட் ப்ரீ சீசன் எப்படி போயிருக்கு அதை பத்தியும் பேசலாம். பட் எஸ், இதெல்லாம் தான் இது இருக்கு. இந்த வீடியோல இதெல்லாம் தான் கவர் பண்ண போறோம். ஸோ வித்வுட் டிலே ஃபுட்பால் ஆரம்பிக்கலாமா? ஆர்சனலோட ஹிஸ்டரி கடந்த 10 வருஷம் பார்த்தோன்னா ஆர்சன் வெஞ்சர் அண்ட் ஆர்டெட்டா மாறி மாறி இது பண்ணியிருந்தாங்க மச்சான். நடுவில் உணை எமரியே வந்துட்டு போயிருந்தாரு. ஸோ இதான் அந்த எராவாக போயிட்டு இருந்தது. அந்த எராவில் வந்து ஆர்சன் வெஞ்சர் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு டாப் 4 டாப் 5 அந்த மாதிரி கொண்டு வருவார். ஏன்னா அது வந்து பெரிய சைனிங்கும் பண்ண மாட்டாங்க ஆர்சனல். ஒரு எப்படி சொல்கிறது, மணியும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி டீமும் வந்து இதுதான்ப்பா எங்களோட பேசிக் அச்சீவ்மெண்ட்டு, ஒரு டாப் 4 சாம்பியன்ஸ் லீகு, ஏதாச்சும் ஒரு டொமஸ்டிக் ட்ராஃபிஸ் வந்ததுன்னா ஓகே அப்படின்ற மாதிரி மோட்டிவில் தான் இருந்தாங்க. அது எப்போ மாறுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஆர்சன் வெஞ்சர் போனதுக்கப்புறம் உணை எமரி வந்தார். உணயமரி வந்த பிறகு ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்து எனக்கு தெரிஞ்சு அங்கேயுமே ஒன்றும் பண்ண முடியல. ஸோ உணயமரி ஒரு ஃப்ளாப் ஆனதால் ஆர்சனலில் அவங்க போயிட்டு ஆர்டெட்டாவை சைன் பண்ணாங்க. ஆர்டெட்டா வந்து அப்போ அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தார் பெப் கூட. ஸோ அவர் வந்த பிறகு ஒரு சாலிடிட்டி கிரியேட் பண்ணார். பிளே இதுதான், நான் இப்படி தான் ஆட போகிறேன், ஆர்சனல் இப்படி தான் சைனிங்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சைனிங் பண்ணி கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக்கினார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு டாப் 4லேருந்து ஒரு டாப் 2 டாப் 3 டைட்டில் கண்டெண்டராக மாறினாங்க ஆர்சனல். ஸோ டைட்டில் கண்டெண்டராக மாறினோடனே பார்க்கவே நல்லா இருந்தது. கிளப்பு திரும்பியுமே இப்போ எப்படி சொல்கிறது, முன்னாடி அவங்க வந்து எப்படியும் ஒரு டாப் 2 டாப் 3ல இருப்பாங்க முன்னாடிலாம் ஆர்சனல் பார்க்கும்போது. ஸோ அதை திரும்பி கொண்டு வந்த மாதிரி இருந்தது ஆர்டெட்டா ஏரால. ஸோ நல்லாவே போயிட்டு இருந்தது. தொடர்ந்து 3 வருஷமாக செகண்ட் பிளேஸ் முடிச்சிருந்தாங்க மச்சான். போன சீசன் ஃபஸ்ட்டு முடிச்சிருக்காங்க. இப்போ திரும்பி அந்த ஃபஸ்ட்டை ஹோல்ட் ஆன் பண்ண போகிறாங்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு நல்ல ஹிஸ்ட்ரியாக இருந்திருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு கோல்டன் டேஸ்னே சொல்லலாம் ஆர்சனலுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது. ஆமா, ஆமா. டெஃபினட்டா. முன்னாடிலாம் வந்து சில ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் பார்க்கும்போது பெருசா டாப்லயே வரமாட்டாங்க. ஒரு மாரி டாப் 4 அப்படி இப்படின்னு தான் இருக்கும் ஆர்சனல் பொறுத்தவரைக்கும். ஸோ ஆர்டெட்டா வந்தது மட்டும் இல்லாம ஆர்சனல் போர்ட நான் சீரியஸா அப்ரிஷியேட் பண்ணுவேன். அவங்க டைம் குடுத்தாங்க. ஸோ உனை எமரி மாரி திருப்பியுமே வந்து சாக் பண்ணாம தே ஸ்டேட் வித் ஆர்டெட்டா. அவரோட ப்ராசஸ ட்ரஸ்ட் பண்ணாங்க. அண்ட் 5 to 6 இயர்ஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் டீம ப்ராப்பரா மோல்ட் பண்ணி வந்தாரு. மத்த டீம்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது இமிடியேட்டா சாக் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சனல் போர்டுக்கு தான் சீரியஸா நான் கிரெடிட் தருவேன். ஸோ பேஷண்டா இருந்தாங்க ஆர்டெட்டா கிட்ட. அண்ட் பேஷன்ஸ் சீரியஸா பே ஆஃப் ஆயிருந்தது போன சீசன்ல. அண்ட் சாம்பியன்ஸ் லீக்லயுமே ஃபைனல்ஸ் போயிருந்தாங்க. அண்ட் எல்லா கப்ஸ்லயுமே இருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி குவாட்ரு ஆப்பிள் அப்படி இப்படின்னு போச்சு. அதுக்கு மெயின் காரணம் ஆர்டெட்டா அண்ட் போர்ட் தான். சூப்பரா எடுத்துட்டு போனாங்க. ஒரு பிளேயருமே கரெக்டா அவருக்கு ஏத்த மாதிரி வாங்கினாங்க. அண்ட் அவருக்கு அவரோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி விளையாடினாங்க. பட் இந்த சீசனுமே எனக்கு தெரிஞ்சு ஆர்சனல் டெஃபினட்டா ஃபேவரட்ஸா இருக்க போறாங்க டைட்டில் அடிக்க. பட் கோயிங் ஃபார்வர்ட் பார்ப்போம் இவங்களோட ஒன்ஸ் டூ வாட்ச் யாரு அண்ட் இந்த டிரான்ஸ்ஃபர்ல யார் மெயின் பிளேயரா இருக்க போறான்றதெல்லாம் பார்ப்போம். மேனேஜர் நம்ம பார்த்தோம் மச்சான். ஆர்டெட்டா தான் இப்போ பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த சீசனும் அவர் தான் கண்டினியூ பண்ண போறாரு. ஆனால் ஸ்டார் பிளேயர் வந்து போன சீசன் பார்த்தோன்னா ரைஸ் இருந்தார். அவர் எப்படி சொல்றது, ஹியூஜா எல்லா மேட்சுமே ஆடிட்டு இருந்தார் மச்சான். கிட்டத்தட்ட கேரி பண்ணாருன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஃபுல் எக்ஸாஸ்ட் ஆயிட்டார். எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கப்லையும் பார்த்தோம் அவரால் முடியல. எனக்கு தெரிஞ்சு இன்ஜுரி ஆல்மோஸ்ட் அவளுக்கு ரெஸ்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது. டைமும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணோம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சீசனுமே அவர் தான் மெயினாக ரோல் பிளே பண்ண போறாரு ஆர்சனலுக்கு மிட்ஃபீல்டில். ஸோ ரைஸை நம்பி தான் இருக்க போகுது அந்த மிட்ஃபீல்டு. சூப்பராக பண்ண போறாரு. ஸோ அவர் தான் ஸ்டார் பிளேயராக இருக்க போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1-2 வாட்ச் பார்த்தோன்னா புது சைனிங் ஜோலிஸ் பண்ணியிருக்காங்க மச்சான். ஜோலிஸ் வந்து எப்படி சொல்றதுன்னா, நம்ம போன சீசன் பார்த்தோம் ட்ரொசாடோ ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணியிருந்தார் ஆர்சனலுக்கு. ஸோ டைட்டில் வின் பண்ணதில் அந்த மாதிரி ஒரு ரோல் வந்து ஜோலிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஜோலிஸ் வந்து ஒரு அப்கிரேட் வெர்ஷன் நான் பார்ப்பேன். நான் அந்த இது ரீசன்ட் ஃப்ரெண்ட்லி மேட்சஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. அதே மாதிரி லாஸ்ட் சீசன் வந்து ஒரு பிரேக் த்ரூ சீசன் மாதிரி இருந்தது அவர் கிளப் ரூஜில். கிட்டத்தட்ட ஒரு 40 கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் இன்வால்மெண்ட்ல இருந்தார். ஸோ இங்கே வந்துமே அவர் ஆடின மேட்ச் எல்லாமே கோல்ஸ் இல்லைன்னா அசிஸ்ட்ல இருக்காரு. ஸோ அதை பற்றி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹியூஜ் ரோல் 1-2 வாட்சில் இருக்க போகுது ஜோலிஸ்க்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். நீ என்ன மச்சான் நினைக்கிற அதை பற்றி?
எஸ் ஆமா. இப்போ செட் பீஸும் ஜாலிஸ் தான் எடுக்குறாரு. நான் ப்ரீ சீசன் மேட்ச்ல பார்க்கும்போது அண்ட் அவர் செட் பீஸும் நல்லா டெலிவரி தராரு. ஸோ ஒரு டைம்ல போன சீசன்லாம் ஜாக்கா அண்ட் ரைஸ் மாரி விளையாடிட்டு இருந்தாங்க செட் பீஸ்க்கு. அண்ட் மேபி ரைஸ் இந்த சீசன் உள்ள ப்ரீ சீசன் கேம்ஸ் விளையாடிட்டா அப்டின்னா அவருக்கும் செட் பீஸ் வரலாம். பட் ஜாலிஸ் வந்து ஒரு பெரிய அசெட்டா இருக்க போறாருன்னு தோணுது. ஒரு 40 மில்லியன் சைனிங்கா இருந்திருந்தாரு ஆர்சனல்ல. அண்ட் பார்ப்போம் அவருக்கு வந்து இந்த சீசன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ எஸ் நம்மளோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் டிரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ டிரான்ஸ்ஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் நெறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது ஆர்சனல் சைட்ல. அண்ட் மெயின் ப்ரையாரிட்டியான ஒரு பொசிஷன் ஆர்சனலுக்கு நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தோன்னா எல்எம் அண்ட் சிஎம்ஸ் 2 பொசிஷன் ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்தாங்க. அவங்க ப்ரையாரிட்டியா இருந்தாங்க. அண்ட் அந்த பொசிஷன்ஸ்லாம் பேக்கப் ஏதாவது இருக்கா லிங்க்ஸ்? என்ன நினைக்கிற அத பத்தி? ஸோ இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அவங்க ஹார்டா போயிட்டு ஜோலிஸை சைன் பண்ணிட்டாங்க மச்சான். ஜோலி சைன் பண்ண பிறகு எனக்கு தெரிஞ்சு பெரிய டிரான்ஸ்ஃபர் ரூமர் எதில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க ஆர்சனல் அப்படின்னா இந்த வினிசியஸோட டிரான்ஸ்ஃபர் தான். அது எப்படி ஆயிடுச்சுன்னா வினிசியஸ் வந்து அங்கே வந்து நெகோசியேட் பண்ணல, ரியல் மேட்ரிடோட டீல் எக்ஸ்டெண்ட் பண்ணல ஸ்டார்டிங்கில். ஸோ அது என்ன ஆயிடுச்சு, ஒரு ஓப்பன் டோர் ஆயிடுச்சு, யார் வேணா வரலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அந்த ரேஸை லீட் பண்ணது வந்து ஆர்சனல். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா மோர்கன் ரோஜர்ஸை டார்கெட்டாக வச்சிருந்தாங்க ஆர்சனல். திடீர்னு சடனாக செல்சி வந்து அதை ஹைஜாக் பண்ணாங்க ஒரு 117 மில்லியன் கொடுத்து. ஸோ அவ்வளோ மணி கொடுத்து வாங்கலையே, வாங்க முடியாமல் விட்டாங்க ஆர்சனல். ஏன்டா ஓவர் ரேட்டடாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோ ரேட்டு கொடுத்து வினிசியஸ்க்கு போகலாம், கிட்டத்தட்ட 150 200 மில்லியன் வரைக்கும்லாம் பார்த்தாங்க. வேஜஸ்லாம் எல்லாமே ஓகே, மேனேஜ்மெண்ட்டும் ஓகே, இந்த மாதிரி ஹார்டாக போயிட்டு வினிசியஸ் சைன் பண்ணலான்ட்டு அங்கே மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஸ்பெகுலேஷன் ரொம்ப எப்படி சொல்கிறது இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தது. ஸோ அது வந்து கடைசியில் அவர் டீல் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ ஆர்சனல் வந்து வேற எல்எம் இல்லைனா லெஃப்ட் விங் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஜோலிஸ் ஒருத்தரை சைன் பண்ணியிருக்காங்க, பட் இன்னும் ஒரு ப்ராப்பரான ஒரு லெஃப்ட் விங் தேவைப்படுதுன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா மார்டினெல்லி ஜோலிஸ் போனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போன சீசன் மாதிரியே எங்கன்னா மாட்டிப்பாங்களோ. ஏன்னா ட்ரொசாடு மார்டினெல்லி அந்த மாதிரி தான் மாட்டினாங்க போன வாட்டி லெஃப்ட் விங்கில். ஸோ இந்த வாட்டியை மாட்டக்கூடாது, எதுனா பார்க்கணும். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்க்குறது வந்து ஸ்பெகுலேஷன் எங்கே போயிட்டு இருக்குன்னா ஓசிமன் அவரை பார்த்துட்டு இருக்காங்க ஹார்டா. மார்டினெல்லி அண்ட் வன்னியரியை கொடுத்துட்டு ஸ்வாப் டீல் மாதிரி ஓசிமனை கேலட்டா சராயிலேருந்து எடுக்கலாம், ஸ்ட்ரைக் ரோல் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சைனிங் என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னா சலீபா வந்து ஒரு லாங் பிரேக்கில் இருக்க போறாரு. ஏன்னா அவர் ஒரு இன்ஜுரியில் இருந்தார், ஃப்ரான்ஸ் மேட்ச்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ அவர் இந்த சீசன் ஒரு பாதி சீசன் முக்கால்வாசி சீசன் ஆட போகிறது இல்லை. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு சிபி வேணும். ஏன்னா மஸ்காரா இருக்காரு, பட் கேப்ரியலுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அந்த சைடு சிபி யார் ஆடுவா? மேபி இன்காப்பி இல்லைனா கேலஃபியூரியை போட்டு ஆடலாமான்னா ஒரு ப்ராப்பர் சிபி மெட்டீரியல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்பியா மாறிட்டாங்க அவங்க. ஸோ சிபின்றதால அவங்க எஸ்ரி கான்சா, அதுக்கப்புறம் ஜுரல் கான்சா, அதாவது பயன் லெவர்கூசன்லேருந்து ஜுரல் கான்சா ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்துட்டு இருக்காங்க. ஆஸ்டன்லேருந்து எஸ்ரி கான்சா அவரையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சிபி அண்ட் ஸ்ட்ரைக்கர் இப்போதைக்கு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. இன்னும் லெஃப்ட் விங் இன்னும் ஆடா போல மச்சா அவங்க. அதுவும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் யார் யாரை பார்க்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா பார்கோலா இருக்காரு மார்க்கெட்டில். வேற எந்த லெஃப்ட் விங் நான் பார்த்த வரைக்கும் ரஃபேல் லியோ அங்கேயும் சைன் பண்ணிட்டாருன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு டீல. ஸோ தெரியல யாரை போய் பார்க்க போறாங்கன்ட்டு. எஸ். மெயின் பிரையாரிட்டி பொசிஷன் வந்து எகைன் ஜாலிஸ் இப்போதைக்கு ஃபில் பண்றாரு, நல்லா விளையாடுறாரு. பட் டெஃபினட்டா அந்த பொசிஷனை பார்ப்பாங்க. அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட்டா சிஎம் சைன் பண்ணியிருந்தாங்க ப்ரூனோ குமரஸ். ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு டீலா இருந்தது ஆர்சனல் பொறுத்த வரைக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்து ரைஸ் அண்ட் குமரஸ் உள்ள இருக்காங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் 11 இருக்க போகுது. 2 பேருமே வந்து சூப்பரான ஒரு பிளேயர்ஸ். அண்ட் ஜூபமெண்டி அண்ட் மைல்ஸ் லெவிஸ் கேலியே பேக்கப்பா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் வினிஷியஸோட கதை அப்படி இப்படின்னு போனா கூட எகைன் ஜாலிஸ் வந்து அதை காப்பாத்துறாருன்ற மாதிரி தான் இருக்கு. பட் பார்ப்போம். அண்ட் டிஃபெண்டர்ஸ் நீ சொன்ன மாதிரி குவான்சா, ஸோ அவர் எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. பட் அந்த டீலும் போயிட்டு இருக்கு ஒரு சைட்ல. மேபி இன்னும் ஒரு 4 to 5 டேஸ்ல தெரிஞ்சிரும் என்ன கதை அப்படின்னு. அண்ட் டிரான்ஸ்ஃபர் அவுட்ஸ் வரைக்கும் யாரெல்லாம் போயிருக்கா மச்சான் ஆர்சனல் விட்டு? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அவுட் வந்து ஜாலி சைன் பண்ணதுமே இவங்க ட்ரொசாட் அனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க மச்சான். ஸோ டர்க்கி லீக்கு அவர் போயிருக்காரு ட்ரொசாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிவிஆரையும் அமுச்சு விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு போட்டோன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், கிவிஆர் அமிச்சது. அதுக்கப்புறம் நார்காட் போயிருக்காரு எவர்டனுக்கு. ஸோ அவரையும் அமுச்சு விட்டுருக்காங்க. அண்ட் ஹேன்ட்டு ஒரு தேர்ட் கீப்பர், அவருக்கு பதிலாக மெஸ்லியர் உள்ளே வந்ததால் ஹேன் அமுச்சிருக்காங்க. ஸோ அப்படி தான் போச்சு. எனக்கு தெரிஞ்சு பெரிய வெளில யாருமே பெருசாக போகல ட்ரொசாடை தவிர. ஸோ ட்ரொசாட் மட்டும் ஒரு ஹியூஜ் லாஸாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஜோலிஸ் காம்பன்சேட் பண்ணிடுவான்னு தான் தோணுது. ஸோ வேறு யாரும் போகல மச்சான். இப்போ மார்டினெல்லி போகிறதா இருக்குது ஸ்பெகுலேஷன். மேபி போனால் உள்ளே யாரை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தான் இருக்கும். மிச்சப்படி வேறு யாரும் இதுக்கு மேலே போக மாட்டாங்க. லீவிஸ் கெலி போயிட்டு இருந்தது நடுவில் சர்ச்சை. இப்போ அது சொல்லிட்டாங்க ஸ்டேபிளாக லீவிஸ் கெலி இருக்க போகிறாரு, இன் அண்ட் அவுட்டாக இருக்க போகிறாரு. சில மினிட்ஸ் அவருக்குமே நாங்கள் கேரண்டி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னதால் லீவிஸ் கெலி போக மாட்டாருன்னு தான் எனக்கு என்னமோ தோணுது. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் பாய்ஸ் ஆர்சனலோட ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் நடந்த ட்ரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ் எல்லாமே. பட் கோயிங் ஃபார்வர்ட் என்ன வேணா நடக்கலாம். ஸோ யாரெல்லாம் வாங்க போறாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா டெஃபினட்டா வில் ஷேர் இட் டு யூ. அண்ட் உங்களுக்குமே நீங்க ஆர்சனல் ஃபேனா இருந்திருப்பீங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, இனியும் யாராவது ட்ரான்ஸ்ஃபர் டார்கெட்ல ஆர்சனல் ஸ்கவுட் பண்ணிட்டு இருக்காங்களா? மேபி டெட் லைன்ல வேற லெவல்ல போகலாம். ஸோ யார் வேணா வரலாம். ஆனா இவங்க இதோட நிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது ஆர்சனல் ஷுவரா. ஸோ ஏதாவது ஒரு பிளேயர்ஸ்க்கு ஹார்டா போறாங்க. அது டிஃபென்ஸா இருக்கலாம், இல்ல விங்கர்ஸா இருக்கலாம், இல்ல மேபி ஸ்ட்ரைக்கரா இருக்கலாம். ஸோ எந்த 3 பொசிஷன்ல யாராவது ஒருத்தர் கன்ஃபார்மா எடுக்க போறாங்கன்னு தான் தோணுது. பட் கோயிங் ஃபார்வர்ட் வில் சி. ஸோ இப்போ வந்து ஆர்சனலோட 26 மென் ஸ்குவாட்
எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் கோல் கீப்பர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் மச்சான். எனக்கு தெரிஞ்சு டேவிட் ரயா நம்பர் 1 இருக்க போறாரு. கெப்பா அரிஸ்பலாகா நம்பர் 2 இருக்க போறாரு. நம்ம பார்த்த கெப்பா அரிஸ்பலாகா அப்படி இப்படி தான் இருக்காரு. பட் நம்பர் 2க்கு ஒரு டீசென்ட்டான கீப்பர்னே சொல்லிடலாம். நம்பர் 3 வந்து மெஸ்லியர் இருக்க போறாரு. ஸோ இவங்க 3 பேர் ஒரு சாலிட் சாய்ஸ் மாதிரி தெரியுது மச்சான். நீ என்ன நினைக்கிற கோல் கீப்பர் பொறுத்த வரைக்கும்? எஸ் ராயாவ விட்டுரு. ஃபர்ஸ்ட் அவர்தான். ஃபுல் இது அவர்தான் ஆட போறாரு. பிரீமியர் லீக் அண்ட் சாம்பியன்ஸ் லீக் அவருக்கு குடுத்துறலாம். சரியா? சோ அதுக்கப்புறம் வந்து கெப்பாவ வந்து EFLக்கு யூஸ் பண்ணலாம். இல்ல FA கப்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் மிஸ்லியர். சோ அவரையுமே வந்து பேக்கப்பா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாரி தான் கோல் கீப்பர்ஸ் இருக்க போறாங்க. அண்ட் 3 கோல் கீப்பருமே ஆக்சுவலா நல்ல கோல் கீப்பர்ஸ் தான். பட் பார்ப்போம். கெப்பாவும் வந்து போன சீசன் ஒரு மாரி லைட்டா தடுமாறுனாவும் ஒரு நல்ல ஒரு கீப்பர் தான். பட் அத தவிர டிஃபென்ஸ் பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு பெரிய அடிஷனல் வரப்போதா? ஏன்னா பெரிய தலக்கட்டு போன சீசன்ல சலீபா இருந்திருந்தாரு. அவருக்கு ஒரு இன்ஜுரி நடந்திருக்கு. சோ மச்சான் இவங்களோட டிஃபென்ஸ் எப்படி இருக்க போகுது ஆர்சனல்? ஸோ சிம்பிளா நான் சொல்றேன் மச்சான் ஆர்சனலோட டிஃபென்ஸ். எல்பில பார்த்தோன்னா கேலஃபியரியும் அண்ட் இன்கேப்பி. ஸோ 2 பேர் சாலிடா இருக்க போறாங்க. லீவிஸ் கெல்லி வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மோஸ்ட் ப்ராபபிலி லீவிஸ் கெல்லி மிட்ஃபீல்ட்ல தான் ஆட போறாரு. ஸோ எல்பி பொசிஷன் பிட்வீன் இன்கேப்பி அண்ட் கேலஃபியரி தான் ஆட போகுது. மேட்ச்க்கு மேட்ச் மாறி மாறி ஆட போறாங்க. சிபில பார்த்தோன்னா கேப்ரியல் அண்ட் மஸ்காரா தான் மோஸ்டா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஏன்னா சலீபா இன்ஜுரின்னு நமக்கு தெரியும். அதுக்கு பதிலா இப்ப மஸ்காரா எல்லா மேட்சும் ஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம இன்னொரு ஒரு சிபியை பார்க்கலாம் அப்படின்னு தான் ஆர்சனல் ஆடா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா மஸ்காராக்கு ஒரு ஹியூஜ் லோடு இருந்துற போது. ஏன்னா கேப்ரியல் ஓரளவு தாக்கு பிடிச்சிருவாருன்னு தோணுது. பட் மஸ்காரா எங்க இருந்தா சொதப்பிடுவாரோ அப்படின்னு தோணுது. மேபி இன்கேபி கேலஃபியூரி போட்டு ஆடலாம் சிபி. பட் அவங்களோட இப்போ நேச்சுரல் பொசிஷனா எல்பி மாறிட்டதால நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு சிபியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஆர்பியில் பார்த்தோன்னா டிம்பர் ஒரு இன்ஜுரியில் இருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி பென் ஒயிட் தான் அங்கே ஃபிட் இன் பண்ண போறாரு. ஸோ பென் ஒயிட் தான் மோஸ்ட் ப்ராபபிலி ஆட போறாரு. ஸோ இதான் அவங்க டிஃபென்ஸ் மச்சா சாலிடாக இருக்க போகுது. இதை தவிர்த்து பார்த்தோன்னா வேற யார் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் இல்லை மச்சா. அவ்வளோதான். இவ்வளோதான் டிஃபென்ஸ். ஓகே. பட் எஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஃபென்ஸ்ல நீ சொன்ன மாரி கேப்ரியல் செட் ஒத்துக்கிறேன். பட் இன்னொரு சிபி வந்து மஸ்காரா வச்சுலாம் போ முடியாது. ஷூரா. ஒரு பிளேயர் டெஃபினட்டா தேவை ஆர்சனலுக்கு. இல்லன்னா போன சீசன் சலீபா அண்ட் கேப்ரியல் சூப்பரா இருந்தது பேர். வேற லெவல் கிளீன் ஷீட்ஸ் எல்லாமே வச்சிட்டு இருந்தாங்க. பட் மஸ்காரா நம்பி போனீங்கன்னா கன்ஃபார்மா வந்து தாக்கு பிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல மச்சான். சோ ஒரு நீ சொல்ற மாதிரி குவான்சா அவங்கள யாராவது ஒரு சைன் அப் வாங்கியா பண்ணும் மெயினா. சோ அப்படி இருந்தாதான் சலீபா வர வரைக்கும் தாக்கு பிடிக்கிறதுக்கு தே நீட் ஒன் சைனிங் ஆர்சனல் பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ்ல. பட் பாப்போம் கோயிங் ஃபார்வர்ட் எப்படி பண்றாங்க அப்படின்னு. அண்ட் மிட்ஃபீல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இருக்கா? மிட்ஃபீல்டில் நம்ம புது சைனிங் ப்ரூனோ குமரஸ் மச்சான். அவர் உள்ள வந்திருக்காரு. அதுக்கப்புறம் டெக்லின் ரைஸ் அவருமே மெயின் மேனாக இருக்க போறாரு. அதுக்கப்புறம் ஜூமி மெண்டி அவருக்கு பேக்கப்பாக இருக்க போறாரு. அதே மாதிரி மிக்கேல் மொரினோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பர் சப்பாக தான் இருக்க போறாரு மச்சான். பயங்கரமா ஒரு லாஸ்ட் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்கு எங்களுக்கு கோல் தேவைப்படுது ஆர்சனலுக்கு அப்படின்னும் போது மொரினியோ உள்ள வர போறாரு. ஸோ அவரும் இருக்க போறாரு. பன்னியரி அண்ட் ஃபேபியோ வியரா எனக்கு தெரியல எவ்வளோ மினிட்ஸ் கேரண்டியாக கொடுக்க போறாங்கன்ட்டு. மேபி கப் மேட்சஸ் கொடுக்க போறாங்களா இல்லை இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோலே லோனில் இல்லைனா வேற யாருக்குன்னா அமுச்சு விட போறாங்க, வேற எதனா டீமுக்கு அமுச்சு விட போறாங்க எனக்கு தெரியல. ஸோ வன்னியரி அண்ட் ஃபேபியோ வியரா ஒரு டவுட்லேயே தான் இருக்கு. அதுக்கப்புறம் எப்ரிஜியஸா ஓடகார்டோட பேக்கப்பாக இருக்க போறாரு. ஓடகார்டு ஆடாத பட்சத்தில் இவர் உள்ள வர போறாரு. ஸோ அப்படிதான் இருக்கு. ஓடகார்டும் இவரும் மாறி மாறி ஆட போறாங்க. ஸோ இதான் மச்சான் மிட்ஃபீல்டா இருக்க போது. நீ நான் நினைக்கிறேன் மேபி ஏதாவது சைனிங் வேணுமா? எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும்னு நினைக்கிறேன் நான் மிட்ஃபீல்ட்ல. மிட் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கு நல்லாவே. சூப்பரா இருக்கு ஸ்டெபிலிட்டி. ஸோ ரைஸ் அண்ட் ப்ரூனோ குமரஸ் சிஎம் பொசிஷன் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அதுக்கு பேக்கப்பும் இருக்கு. ஸோ மைல்ஸ் லெவிஸ் கெல்லி அங்கேயும் ஃபிட் இன் பண்ணலாம். இல்லைனா ஜூபி மெண்டியும் ஆடலாம். அதே மாதிரி அட்டாக்ல வந்து ஓடகார்ட் அண்ட் எஸ்ஏ சொல்லியிருந்தேன். ஸோ நல்லா இருக்கு மிட். ஸோ மிட்ல குறை சொல்ற மாதிரியே கிடையாது. மிட் வந்து சமா ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆர்சனல் பொறுத்த வரைக்கும். அண்ட் அட்டாக்கர்ஸ்ல யாரெல்லாம் வர போறா அண்ட் இப்போதைக்கு இருக்கா? அட்டாக்கர்ல நம்ம ரைட் விங்ல இருந்து ஆரம்பிப்போம் மச்சான். ரைட் விங்ல 3 பேர் இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ சாக்கா மெயின் சாய்ஸா இருக்க போறாரு. அவருக்கு பேக்கப்பா மடுவெக்கே இருக்க போறாரு. ஸோ தேர்ட் ஆப்ஷனா டவுமானும் இப்போ பயங்கரமா ஆடுறாரு. ஸோ அவரையுமே எங்கேயாச்சும் 15 பண்ணணும், அவரையும் மினிட்ஸ் கொடுக்கணும். ஸோ இவங்க 3 பேர் ரைட் விங்ல இருக்க போறாங்க. லெஃப்ட் விங்ல பார்க்கும்போது ஜோலிஸ் அண்ட் மார்டினலி இருக்காங்க. எஸ்ஏ அப்பப்போ சிப் இன் பண்ணலாம். பட் ஒரு ப்ராப்பரான அவுட் அண்ட் அவுட் ஒரு லெஃப்ட் விங் தேவைப்படுது எனக்கு தெரிஞ்சு. அங்கே கொஞ்சம் மிஸ் அவுட் பண்றாங்களா ஆர்சனல் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அந்த ஒரு இடத்துல கன்சர்னிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கர் ரோல்ல பார்த்தோன்னா யாக்கரஸ் அண்ட் ஆவர்ட்ஸ் இருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்தோன்னா கேப்ரியல் ஜீசஸும் இருக்காங்க. ஸோ 3 பிளேயர் உனக்கு ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. ஸோ அதுவுமே எனக்கு பிரச்சனை கிடையாது இப்போதைக்குன்னு தோணுது. ஸோ லெஃப்ட் விங் மட்டும் ஒரு ப்ராப்பரான ஒரு லெஃப்ட் விங் அவுட் அண்ட் அவுட் சைன் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செட்டுன்னு தோணுது. நீ என்ன மச்சான் நினைக்கிற? எனக்கு வந்து லெஃப்ட் விங் ஓகே. ஜோலிஸ் ஒரு மாதிரி நல்லா பண்றாரு ஓகே. அண்ட் அதுக்கு பேக்கப்பா எஸ்ஏ மேபி விளையாடலாம். இல்ல மார்டினலி இருக்காங்க நீ சொல்லியிருந்த. ஓகே ஃபைன். ரைட்லயுமே வந்து சூப்பரா இருக்கு. சாக்கா வில் பி த மேஜர் கை அண்ட் மடுவெக்கே வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வரலாம். அண்ட் டவுமேன் இருக்காங்க. பட் அட்டாக்ல தான் நான் வந்து யாக்கரஸுமே சரி ஹேவர்ட்ஸுமே சரி 2 பேருமே இன்கன்சிஸ்டன்டா இருக்காங்க. எந்த மேட்ச்ல யாரு பண்ண போறாங்களே தெரியல. ஸோ அதனால தான் ஆர்சனல் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் எடுக்கிறாங்க இப்போ. ஸோ ஸ்ட்ரைக்கர் ஒரு டெஃபினட்டா ஒரு மெயினா இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஓசிமேன், ஜூலியன் ஆல்வரஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. யார் வரப்போறான்னு தெரியல. பட் அவங்களுக்கு அந்த பொசிஷன் தான் வந்து ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்க போகுது. போன சீசனுமே வந்து விங்கர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் கோல்ஸ் வந்தது. பட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து நிறைய காம்படிஷன்ல இருந்தாலும் அவங்களால பெருசா ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஹேவர்ட்ஸ் பாய் சீசன் இன்ஜுரியில இருந்தாரு. அப்படி இப்படின்னு வந்தாங்க. ஸோ ஸ்ட்ரைக்கர்
டெஃபினட்டா ஒரு ப்ரையாரிட்டியா இருக்க போகுது அண்ட் டிஃபென்ஸ் ப்ரையாரிட்டியா இருக்க போகுது. பட் ஓவராலா நீ இந்த ஸ்குவாட் எப்படி மச்சான் பாக்குற? ஓவராலா எனக்கு பார்த்தனா மச்சான், எனக்கு தெரிஞ்சு லூப் ஹோல் நீ சொல்ற மாரி ஒரு 2 இடத்துல மச்சான் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு மேபி சலீபா இன்ஜூரியால ஒரு சிபி ப்ராப்பரா சைன் பண்ணலாம். அதே மாரி இப்ப ஸ்ட்ரைக்கர்ல யாக்கரஸ் அண்ட் ஹேவர்ட்ஸ் வந்து கோல் அடிக்கிறாங்க. கன்சிஸ்டன்ட்டா இல்ல. இன்கன்சிஸ்டன்சியா இருக்காங்க நீ சொன்ன மாரி. இன்னும் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணி இந்த சீசன் ஒரு நல்ல கோல் ஸ்கோரிங் சீசனா அமைஞ்சதுனா கூட நல்லா இருக்கும். பட் ஓவராலா டீம் பார்க்கும்போது வெல் ரவுண்டடா இருக்கு மச்சான். இப்ப பிரீமியர் லீக்ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் நம்ம ஈஸியா சொல்லிரலாம். எங்கேயுமே லூப் ஹோல் இல்ல. ஒரு சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு அவங்க பிளேயிங் ஸ்டைல் போன வாட்டி ஸ்டார்டிங்ல நல்லா இருந்தது. போக டிஃபென்ஸ் ஓரியன்டா மாறிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஃபுல்லா டிஃபென்ஸ் ஓரியன்டா இறங்காம கொஞ்சம் அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடினாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டீம் டு பீட் மாதிரி இருக்க போறாங்க ஆர்சனல். அவங்க தான் மெயின் கண்டென்டரா இருக்க போறாங்க மச்சான் இதை பாக்குற வரைக்கும். ஓகே. அண்ட் ஹவ் அபௌட் ப்ரீ சீசன்? ப்ரீ சீசன்ல எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? அண்ட் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்திருந்தாங்க. அவங்க ரிசல்ட்ஸ்லாம் பெருசா ஃபேவரிங் இல்லாத மாதிரி இருந்தது. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? ஸோ ப்ரீ சீசன்ஸில் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க மச்சான். ஒரு வின்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து ஒரு 2-3 மேட்ச் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ட்ரா அண்ட் லாஸஸில் இருந்தது. ஸோ அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா நிறைய பேரை ஃபிட் இன் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க மச்சான். இப்போ சாக்கா, ரைஸு அவங்களாம் ஃபுல் ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருந்தாங்க வேர்ல்டு கப் ஆடி ஒரு லாங் சீசன்லேருந்து வராங்க. அதே மாதிரி டிஃபென்ஸில் பார்த்தோன்னா கேப்ரியல் அப்பப்போ வந்துட்டு போனார். எனக்கு தெரிஞ்சு சலீபா ஃபுல் அவுட். ஏன்னா அவரும் இன்ஜுரியில் இருக்கார். அதே மாதிரி கோல் கீப்பர் ராயா வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆடி இருப்பார். ஸோ கெப்பா மெயினாக ஆடி இருந்தார். அதுக்கப்புறம் மெஸ்லியர் ஆடி இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மிச்ச பிளேஸ்லாம் எப்படி கீப் அப் பண்றாங்க. லீவிஸ் கெலிக்கு ஒரு நல்ல ரன் கிடைச்சது. இவ்வளோ ஒரு நல்ல ரன் எனக்கு கிடைச்சு நான் பார்த்தே கிடையாது லீவிஸ் கெலிக்கு. ஏன்னா ஒரு லாங் ரன் ஒரு 90 மினிட்ஸ் ஃபுல்லாவே ஆடுறாரு எல்லா மேட்சுமே ஃப்ரெண்ட்லிஸ்ல. ஸோ அவருக்கு ஒரு நல்ல ரன் கிடைச்சது. ஒரு டீமே எப்படி சொல்றது ஓடகார்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆடினாரு. ஸோ இப்போதான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கம்யூனிட்டி ஷீல்டு இப்போ நடக்க போகுதுல மச்சான், அங்கே ஒரு ரியல் டெஸ்ட்டாக இருக்க போகுது. அங்கே ஒரு ஃபுல் ஸ்குவாட் ஆட போறாங்க. ஸோ அங்கே தெரிஞ்சிடும் அவங்க எப்படி ஆடுறாங்க, கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்களா லாஸ்ட் சீசன்ல இருந்து, இல்லை லாஸ்ட் சீசன் மாதிரி தான் இன்னும் டீம் இருக்கா, சில லூப் ஹோல்ஸ் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ கம்யூனிட்டி ஷீல்டு வில் பி ரியல் டெஸ்ட் மச்சான். ஆமா, ஆமா. சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி ஷீல்ட் தான் வந்து ஒரு மேஜர் ரோலா இருக்க போகுது. சோ அதுல தெரிஞ்சிரும். சோ அதுல பெஸ்ட் 11 தான் விளையாட போறாங்க. சோ பெஸ்ட் 11 சொல்லும்போது நம்ம ஆர்சனலோட பெஸ்ட் 11 நீ என்னது மச்சான் நினைக்கிற? ஆர்சனலோட பெஸ்ட் 11 பார்த்தோன்னா கோல் கீப்பர் நம்பர் 1 சாய்ஸ் ராயா மச்சான். நம்ம அதை பத்தி பேசிட்டோம். அதே மாதிரி ரைட் பேக்ல 2 சாய்ஸ் இருக்கு, பென் ஒயிட் அண்ட் டிம்பர். ஆனா ஆக்சுவலா 1-on-1 பார்க்கும்போது 2 பேருக்குள்ள டிம்பர் கொஞ்சம் பெட்டரா தோணுது எனக்கு தெரிஞ்சு ரைட் பேக்ல. ஸோ அவர் ஃபிட்டா இருந்தாலும் அவர் தான் நம்பர் 1 சாய்ஸா இருக்க போறாரு. சிபி 2 பேர் கையே வைக்க வேண்டாம், கேப்ரியல் அண்ட் சலீபா. கிட்டத்தட்ட வேர்ல்டு பார்ட்னர்ஷிப்லயே இப்போ சிபி பார்ட்னர்ஷிப்லயே ஒரு நம்பர் 1 நம்பர் 2ல இருக்காங்க நான் சொல்லிடலாம் மச்சான் ஈஸியா. பயங்கர டிஃபென்ஸா இருப்பாங்க 2 பேர் சிபில. அதுக்கடுத்து பார்த்தோன்னா லெஃப்ட் பேக்ல கேலஃபியூரி அண்ட் இன்காப்பி மாறி மாறி ஆடுவாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி கேலஃபியூரி தான் பெரிய மேட்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் 3 மிட்ஃபீல்டு வந்து அங்கேயும் கை வைக்க தேவையில்ல, ரைஸ், ப்ரூனோ குமரஸ் அண்ட் ஓடகார்ட். ஸோ பயங்கரமா இருக்கு அவங்க மிட்ஃபீல்டுமே. கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, உனக்கு ஒரு கேமை கண்ட்ரோல் பண்ணணும், பொசிஷனும் வேணும் ப்ளஸ் அட்டாக்கிங்கும் வேணும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த 3 மிட்ஃபீல்டர்ஸ் வந்து பயங்கரமா இருக்க போறாங்க. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்க போறாங்க. அதுக்கடுத்து அட்டாக்ல பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு சாக்கா வந்து ரைட் விங்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்க போறாரு. லெஃப்ட் விங்ல ஜாலிஸா மார்டினெல்லியா இன்னும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்னு யாருமே கன்ஃபார்ம் பண்ணல மச்சான். ஏன்னா மோஸ்ட் ப்ராபபிலி ஜாலிஸ் தான் புதுசா வந்திருக்காரு. மேபி அவருக்கு தான் ப்ரிஃபர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் சாய்ஸா. ஸோ ஜாலிஸ் அண்ட் மார்டினெல்லி இருக்க போறாங்க. அட்டாக்கர்ல வந்து எனக்கு தெரிஞ்சு யாக்கரஸ், ஹேவர்ட்ஸ் மாறி மாறி ஆட போறாங்க. மேபி ஹேவர்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ரன் கிடைக்குமோன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஓகே, ஓகே. ஆக்சுவலி பேப்பர்ஸ்ல பார்க்கும்போது இந்த 11 பயங்கரமா இருக்கு. பட் இந்த 11ல நிறைய பேருக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. சோ அதுதான் ஒரு இஷ்யூவா நான் பார்க்கிறேன். பட் ஓவராலா இந்த 11 மட்டும் இருந்தாங்கன்னா இந்த சீசன் கன்ஃபார்மா அடிப்பாங்கன்ற மாதிரி தான் ஒரு ஸ்குவாடா இருக்கு. பட் கோயிங் ஃபார்வர்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எப்படி பண்ண போறாங்க அண்ட் அவங்களோட மெயின் பொசிஷனான ஸ்ட்ரைக் அவுட்டும் சரி, லெஃப்ட் விங் அவுட்டும் சரி அண்ட் இன்னொரு பொசிஷன் டிஃபெண்டர். சோ அவங்கலாம் வந்து பேக்கப்க்கு இப்போ டெஃபினட்டா தேவை. சோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் மட்டும் ஆஸ் ஆஃப் நவ் ஒரு 2 மந்த்ஸ்க்கு வரைக்கும் ஓரளவுக்கு சமாளிச்சிட்டாங்க அப்படின்னா வேற லெவல்ல பண்ண போறாங்கன்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் மோர் ஓவர் அகைன் போன சீசன் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ், இந்த தடவை சாம்பியன்ஸ் லீக் அடிக்கணும்ன்ற ஒரு ப்ரையாரிட்டியும் அவங்களுக்கு மெயினா இருக்கலாம். அண்ட் EFL கப்ஸ் ஆகட்டும் சரி, FA கப் ஆகட்டும் சரி, ஒரு டெஃபினட்டா ஒரு ஆர்சனல் பொறுத்த வரைக்கும் மற்ற டீம்ஸ் எல்லாமே வந்து புது மேனேஜர்ஸ் வச்சு மாத்திட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆர்டெட்டா ஒரு 5 வருஷம் 6 வருஷமா இருக்காரு. அண்ட் அவர் ஒரு மேனேஜர் மட்டும் தான் வந்து ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றாங்க. வேற எல்லாருமே புது மேனேஜர், இவர் ஒருத்தர் மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ்டான மேனேஜரா இருக்காரு இப்போ. ஸோ டெஃபினட்டா ஆன் பேப்பர்ஸ்ல பார்க்கும்போது ஃபேவரட் சைடு ஆர்சனல் இருக்காங்க. பட் பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஸோ எஸ் பாய்ஸ், ஸோ இந்த ஆர்சனலோட ஸ்குவாட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த 26 மேன் ஸ்குவாட பத்தி பேசியிருந்தோம். அண்ட் அதையும் தாண்டி டிரான்ஸ்ஃபர்ஸ்ல நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இனி யாரும் வெளியே போக மாட்டாங்கன்னு தோணுது. பட் மேபி நிறைய பிளேயர்ஸ் உள்ள வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா டிரான்ஸ்ஃபர் டெட்லைன் முடிய போகுது, ஆல்மோஸ்ட் கோயிங் டு கம்ப்ளீட். அண்ட் இந்த வீக்கெண்ட்ல வந்து அதாவது நாளைக்கா சண்டே மேட்ச் இருக்கு, கம்யூனிட்டி ஷீல்ட் ஆர்சனல் சிட்டியோட விளையாட போறாங்க. ஸோ அதோட ப்ரிவியூவும் நம்ம பண்ணலாம். இனி அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு அதுவும் வரும். அண்ட் ஓவராலா மச்சான் இந்த மேட்ச், இந்த ஆர்சனல் ஸ்குவாட எப்படி நீ சம்மரைஸ் பண்ற?
ஓவராலா ஒரு நல்ல ஸ்குவாட் மச்சான். நீ சொல்ற மாரி 1, 2 சைனிங் ப்ராப்பரா பேக்கப்க்கு பண்ணிட்டா மட்டும் ஸ்குவாட் செட்டு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபீல்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? அதுதான் நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து அந்த மேட்ச் சீசன் ஆரம்பிச்ச பிறகு எவ்வளோ இன்ஜுரீஸ கன்ஸ்டெயின் பண்றாங்க. ஏன்னா சில பேர்லாம் நல்ல ஸ்குவாட் வச்சிருப்பாங்க. பட் இன்ஜுரீஸ்லயே பயங்கரமா போயிடும் அந்த சீசனு. ஸோ அதுக்குமே அவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு பார்க்கணும். போன சீசன் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நெறைய கேம் டைம் குடுத்தாங்க நெறைய பிளேயர்ஸ்க்கு. எனக்கு தெரிஞ்சு அத மேனேஜ் பண்ணாங்க இன்ஜுரி வராம. மோஸ்ட் ப்ராபபிலி தடுத்தாங்கன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அவ்வளோ மினிட்ஸ் ஆடி இன்ஜுரி ரொம்ப கம்மியா தான் இருந்தது போன சீசன். அதே மாதிரி அவங்க டீம் வந்து இப்ப எப்படி சொல்றது? பிசியோ டீம் வந்து நல்லா பண்ணாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஈஸியா அடிச்சுருவாங்கன்னு தான் மச்சான் தோணுது இந்த சீசனுமே டைட்டில. ஓகே, ஓகே. சோ பாய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சனல் ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, நியூட்ரலா இருந்தாலும் சரி, ஆர்சனலோட ஸ்குவாட பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க டைட்டில் அடிக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கு? சோ அத ரேட்டிங்ல சொல்லுங்க. 10ல எவ்வளோ பெர்சென்ட் அவங்க அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் புதுசா யாராவது பாய்ஸ் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சனல் ஃபேன்ஸ் யாராவது இருக்காங்கன்னா, அவங்க கிட்டயும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவ. நெக்ஸ்ட் வீடியோல மீண்டும் சந்திக்கிறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் போத் ஆஃப் அஸ். நன்றி, வணக்கம்.